துகள்கள் தடைகளை கடந்து செல்ல அனுமதிக்கும் கருத்து என்ன? சரியான விடை குவாண்டம் சுரங்கப்பாதை. பின்வருவனவற்றில் எது குவாண்டம் டன்னலிங் வகை அல்ல? சரியான விடை கிளாசிக்கல் சுரங்கப்பாதை. தொழில்நுட்பத்தில் குவாண்டம் சுரங்கப்பாதையின் முதன்மை பயன்பாடு என்ன? சரியான விடை டிரான்சிஸ்டர்கள் மற்றும் செமிகண்டக்டர்கள். குவாண்டம் டன்னலிங் என்ற கருத்தை முதலில் முன்வைத்தவர் யார்? சரியான விடை எர்வின் ஷ்ரோடிங்கர். அன்றாட வாழ்வில் குவாண்டம் சுரங்கப்பாதையின் பொதுவான உதாரணம் என்ன? சரியான விடை செமிகண்டக்டர்கள் மூலம் எலக்ட்ரான் ஓட்டம். குவாண்டம் சுரங்கப்பாதையின் கருத்து முதலில் எந்த ஆண்டில் முன்மொழியப்பட்டது? சரியான விடை 1926. குவாண்டம் சுரங்கப்பாதையின் முக்கிய அம்சம் என்ன? சரியான விடை அலை துகள் இருமை. எந்த வகையான துகள் குவாண்டம் சுரங்கப்பாதையை அடிக்கடி வெளிப்படுத்துகிறது? சரியான விடை எலக்ட்ரான்கள். மருத்துவத்தில் குவாண்டம் டன்னலிங்கின் முதன்மை பயன்பாடு என்ன? சரியான விடை மருத்துவ இமேஜிங் மற்றும் நோய் கண்டறிதல். குவாண்டம் சுரங்கப்பாதைக்கான அவர்களின் பணிக்காக நோபல் பரிசை வென்றவர் யார்? சரியான விடை பெலிக்ஸ் பிளாச் மற்றும் ஜான் பார்டின். இந்த வினாடி வினா உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.